ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வெஜ் மோமோஸ் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஒரு கப்பு மைதாவை எடுத்து வச்சுருக்கிறேன். 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ இது மேலே லைட்டாக எண்ணெயை தடவி மூடி வச்சிடலாம் ஒரு 1/2 மணி நேரம். இது ஊறட்டும். அப்புறமா நம்ம ஸ்டஃப்பிங் ரெடி பண்ணிவிட்டு இதை நம்ம ரெடி பண்ணிடலாம். நல்லா காஞ்சிடுச்சு. 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லா காஞ்சிடுச்சு. குட்டி குட்டியாக நறுக்குனேன் பூண்டு ஒரு 5 பல் பூண்டு போட்டுக்கிறேன். சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுக்கிறேன் பொடி பொடியாக, அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் போட்டுக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு கேரட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு 100 கிராம் கோஸு மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு குடமிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த வெஜிடபிளுக்கு தேவையான உப்பு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சோயா சாஸ் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. டீஸ்பூன் பெப்பர் பொடி போட்டுக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக மல்லித்தழையை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இதை சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம எடுத்துக்கலாம். இவ்வளோ பெருசு எடுத்தால் போதும். நல்லா உருண்டையை ஊற்றிட்டு இதில் ரவுண்டு மாவு தீத்திக்கிட்டு சின்னதாக ஒரு உருண்டையை எடுத்து இப்படி தட்டையாக வச்சுட்டு நம்ம எப்பயும் தீத்துற மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இதை உருட்டிக்கலாம். இப்போ இந்த சைஸு உருட்டினா போதும். ஸ்டஃப்பிங்கை நடுவில் வச்சுக்கலாம். இந்த ரெண்டையும் எடுத்து இந்த ஓரங்கள் அப்படி மடிச்சுட்டு இப்போ இப்படி மடிக்கணும். இப்படி ஒவ்வொரு மடிப்பாக மடிக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இப்படி மடிச்சிடணும். இப்போ இந்த இது இருக்கிறத நம்ம இதில் அப்படியே ஒட்டி விட்டுற வேண்டியதுதான். பாருங்கள், இன்னொரு வாட்டி எப்படி மடிக்கிறதுன்னு காமிக்கிறோம். இப்போ இது ரெண்டையும் பாருங்கள், இது ரெண்டையும் இப்படி ஒட்டி விட்டுட்டு மடிப்பை இப்படி மடிக்கணும். நம்ம புடவெல்லாம் கொசுலம் எடுப்போம் தெரியுங்களா, அந்த மாதிரி மடிப்பு அந்த மாதிரி இப்படி இப்போ மடிக்கிறப்பே இதையும் சேர்த்து ஒட்டி விட்டுடணும். அதில் இங்கே பாருங்கள், அப்படியே இதையும் சேர்த்து ஒட்டிடணும். பாருங்கள்,
முன்னாடி வந்து மடிக்கணும், பின்னாடி வந்து அது அப்படியே அப்படியே ஒட்டிட வந்து வேண்டியதா? ஒட்டிட வேண்டியது தான். இப்படி இங்கே பாருங்கள், அப்படியே வந்து அவ்வளோதான். இதை வந்து கடைசியாக வந்து இப்படி ஒட்டி விட்டுடணும். அவ்வளோதான். நம்ம மோமோஸு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு நம்ம மோமோஸ். இதே மாதிரி எல்லாத்தையும் மடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மோமோஸ்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து ஆவி கட்டி இதை எடுத்துடலாம். இதில் எண்ணெயை தடவி நம்ம இதில் மோமோஸை வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் வேகட்டும், அப்புறமா எடுத்துடலாம். நம்ம மோமோஸு வெந்துச்சான்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக நல்லா வெந்துடுச்சு மோமோஸ் எல்லாம். 10 மினிட்ஸ் தான் கரெக்டாக ஆச்சு, வெந்துருச்சு. நம்ம இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம மோமோஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.